ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையே போற்றி, பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையே போற்றி, பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையே போற்றி. யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார். ஜெயகுரு ராயா. கனகம்பட்டி பழனிசாமி சித்திரை போற்றி, கனகம்பட்டி பழனிசாமி சித்திரை போற்றி, கனகம்பட்டி பழனிசாமி சித்திரை போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். உங்கள் அத்துணை பேருக்கும் தமிழ் புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள். விசுவாவசு தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த கிரகங்கள் வார ராசி பலனை நம்ம சொல்ல போகிறோம். ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள், இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். வாங்க ராசிக்குள் செல்லலாம். சிம்ம ராசி காலபுருஷனுக்கு 5வது ராசி. மகம், பூரம், உத்திரம் முதல் பாதம் உள்ளடக்கியது. சூரிய பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது சூரிய பகவான் உச்ச நிலையில் இருக்கிறார். இது சிறப்பான ஒரு அம்சம். அதாவது ராசிநாதன் நல்ல நிலையில் இருந்தால் எப்போவுமே அந்த ராசிக்கு ஒரு கொண்டாட்டமான ஒரு காலம். 10ஆம் இடத்தில் குரு இருக்கிறார். குருவுக்கு வீடு கொடுத்த சுக்கிரன் பரிவர்த்தனை யோகத்துக்கு வருகிறார். உச்சநிலை. இதனால் வரைக்கும் சுக்கிரன் வக்ரம் பெற்றிருந்தார். இப்போ வக்ர நிவர்த்தி ஆகிவிட்டார். இப்போ சுக்கிரன் உச்சம் ஆட்சி பெறுவது என்பது மிக சிறப்பு. தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக இந்த சிம்ம ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் சூப்பராக இருக்கும். தொழிலில் மேன்மை, உத்தியோக மேன்மை, நல்ல பண வரவு, பொருள் வரவு, குடும்பத்தில் அமைதியான சூழல் இருக்கும். பிள்ளைகளுடைய வளர்ச்சி, கல்வி மேன்மை மிக அற்புதமாக இருக்க போகிறது அப்படின்னு சொல்லலாம். சந்தோஷமான ஒரு வாரம்னு சொல்லலாம். என்னங்க, எங்களுக்கு அஷ்டமத்து சனி வந்தாச்சே, எப்படிங்க சந்தோஷமாக இருக்கும்? டென்ஷனாக இருக்குமே, போகிற இடம்லாம் பிரச்சனையாக இருக்குமே, வேலையில் பிரச்சனை, தொழிலில் பிரச்சனை, உத்தியோகத்தில் பிரச்சனை, இப்படி எங்கே எடுத்தாலும் குடும்பத்துலேயும் பிரச்சனை இருக்கும், நண்பர்கள்கிட்டேயும் பிரச்சனை இருக்கும். அஷ்டமத்து சனி அசிங்கப்பட வைக்கும், அவமானப்பட வைக்கும்னும் பொழுது நீங்கள் எப்படிங்க சந்தோஷமாக இருக்க முடியும்னு சொல்கிறீங்கன்னு கேட்கலாம். குரு 10ஆம் இடத்தில் அமர்ந்து 2ஆம் இடத்தை பார்க்கிறார். குடும்பஸ்தானத்தை குரு பார்க்கறது சிறப்புங்க. குடும்ப மேன்மை, பொருளாதார மேன்மை, குடும்பத்தில் அமைதி, நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் ஏற்பட போகிறது. கொடுக்கல் வாங்கல் மாத்திரம் செய்ய வேண்டாம். ஏன்னா அஷ்டமத்து சனி இருக்கிறதால வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகளாலும் நட்பு வட்டாரங்களாலும் வீடே களகட்ட போகிறது. சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்த போகிறீர்கள். வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு பங்கு கொள்ளப் போகிறீர்கள், பங்கேற்கப் போகிறீர்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா 4ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். 4ஆம் இடம் என்பது செவ்வாயினுடைய வீடு. இப்போது வீடு வாங்க, மனை வாங்க, தோட்டத்துறவு வாங்க, வீடு கட்ட, ஃப்ளாட்டு வாங்க, இப்படி ஏதாவது ஒரு முடிவு குடும்ப உறுப்பினர்கள் சகிதமாக உட்காந்து பேசி நல்ல முடிவு எடுப்பீங்க. சுப முடிவாக அமையும். அது கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அற்புதமாக அது முடியும். ஆரம்பம் சிறப்பாக இருக்கும், முடிவும் சிறப்பாக இருக்கும். 6ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். கடன் சுமை படிப்படியாக குறையும். கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும். சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது 7ஆம் இடத்து அதிபதி 8ஆம் இடத்துக்கு சென்றதால் வாழ்க்கை துணை அல்லது மனைவி உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். விட்டு கொடுத்து போங்க, அரவணைச்சு போங்க. மற்றபடி விட்டு கொடுத்து போனால் தான் வாழ்க்கை. நண்பர்கள்கிட்டையும் சரி, உறவினர்கள்கிட்டையும் சரி, எங்கே வேலை பார்க்குற இடத்துலையும் சரி, தொழில் பண்ணுற இடத்துலையும் சரி, விட்டு கொடுத்து போனீங்கன்னு சொன்னால் வாழ்க்கை சிறப்பாக அமையும் அப்படின்னு சொல்லலாம். இந்த 8ஆம் இடத்துல ராகுவும் இருக்கிறதால மற்றவங்களுக்கு பஞ்சாயத்து பண்ணுறேன், நல்லது பண்ணுறேன்னு போய் ஏதாவது ஒரு பிரச்சனையில் மாட்டிக்காதீங்க. ஏன்னா உங்களை பொறுத்த வரையும் நீங்கள் எதுலேயும் நம்பர் 1ஆக இருக்கக்கூடியவர்கள். அடுத்தவங்களுக்கு உபகாரம் பண்ணுறதுல உங்களுக்கு நீங்கள் தான். அப்போ அடுத்தவங்களுக்கு நல்லது செய்கிறேன்னு போய் உங்களுக்கு பிரச்சனை வந்துடக்கூடாது. ஏன்னா 8ஆம் இடத்துல ராகு இருக்கிறதாலையும் அஷ்டமத்து சனி போயிட்டுருக்கிறதாலையும் நல்லது செய்ய போய் கெடுதலாக முடியும் அப்படின்னு சொல்லணும். நேர விரயம், பண விரயம், அசிங்கம், அவமானம்,
சமூகத்தில் அவப்பெயர் இதெல்லாம் கண்டிப்பாக ஏற்படக்கூடிய நிலை. எச்சரிக்கையோடு இருந்து கொள்ளுங்கள். ராசிநாதன் உச்சநிலை பெறுவதால், அதாவது கடவுளின் அருளால், குலதெய்வத்தின் ஆசீர்வாதத்தாலும், உபாசனை தெய்வத்தின் நிலையாலும் நீங்கள் சிறப்பாக இருக்க போகிறீங்க, குறையே கிடையாது. உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலம். நீதித்துறையில் பணியாற்றுபவர்களுக்கு ஒரு பொற்காலம். அரசு, வங்கிகள், இன்சூரன்ஸு, ஃபைனான்ஸு போன்றவற்றில் பணியாற்றக்கூடிய அன்பர்கள், அரசு கருவூலம் போன்றவற்றில் பணியாற்றக்கூடியவர்கள், நீதித்துறையில் பணியாற்றுபவர்கள், இவங்க எல்லாருக்குமே, ஆன்மீகத்தில் ஈடுபாடு உள்ளவர்கள், இவங்க எல்லாருக்குமே சிறப்பான காலம், நேரம். அரசியல்வாதிகளுக்கு பொற்காலம். உங்கள் தந்தைக்கு யோகம் மிகுந்த காலமாக இது மாறுகிறது. அற்புதமாக இருக்கு. இந்த ராகு பகவான் 8ல் இருக்கிறதால நீங்கள் ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி, அதாவது வெளிநாடு வேலைக்காக, உத்தியோகத்துக்காக, தொழிலுக்காக நீங்கள் சென்று விட்டீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக எந்த பிரச்சனையும் இல்லை. தாராளமாக நீங்கள் பிரச்சனையிலேருந்து தவிர்த்துக்கலாம். வெளிநாடு போயிட்டீங்கன்னா எஸ்கேப் அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி சொந்தமாக கம்பெனி வச்சுருக்கிறவங்க, அந்த தொழிலாளர்கள், முதலாளிகள், இவங்கெல்லாம் ரொம்ப நல்ல வளர்ச்சி கண்டிப்பாக கிடைக்கும். தொழில் வளர்ச்சி இருக்கும், தொழிலாளர்களுக்கும் வளர்ச்சி இருக்கும், மேன்மை இருக்கும். முதலாளித்துவத்துக்கும் நல்ல ஒரு அற்புதமான காலகட்டமாகத்தான் இது அமையப்போகிறது. சொந்த தொழில் பண்ணாலும் சரி, உத்தியோகம் செஞ்சாலும் சரி, உங்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்கும். கல்வி நிறுவனங்கள், கல்விக்கூடங்கள், கல்வியாளர்கள், கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள், பத்திரிகை துறை, மீடியா துறையில் பணிபுரியும் அன்பர்கள், வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள், சொற்பொழிவாளர்கள், மற்றபடி சினிமா இண்டஸ்ட்ரி, தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்கக்கூடிய அன்பர்கள், இவங்க எல்லோருக்குமே சிறப்பான நேரம், காலம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலருக்கு தொழிலில் மாறுதல் ஏற்படலாம், இல்லை உத்தியோகத்தில் ஒரு சில இடமாற்றம் ஏற்பட்டாலும் அது நன்மையில் முடியும் என்று சொல்லலாம். இந்த அஷ்டமத்து சனிக்கு சனி பகவானை வழிபாடு செய்து கொள்ளுங்கள், டென்ஷன் குறையும். மற்றபடி வருமானம் சிறப்பாக இருக்கும். செலவை காட்டிலும் வருமானம் அதிகமாக இருக்கக்கூடிய நிலை இருக்கிறது. இந்த வாரம் சந்திராஷ்டமம் எதுவும் கிடையாது. மற்றபடி 5ஆம் இடத்தை சனி பார்ப்பதால் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் இடர்பாடுகள் வரலாம். பிள்ளைகள் வேலை பார்க்குற இடம், தொழில் பண்ணுற இடத்துல இன்னல்கள், சக ஊழியர்கள் மூலமாகவும், சக மாணவர்கள் மூலியமாகவும் பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் இருக்கிறது. எச்சரிக்கையோடு இருந்து கொள்ளுங்கள். மற்றபடி சீட்டாட்டம், ரேஸு, லாட்ரி, ஸ்பெக்குலேஷன், ஆன்லைன் பிஸ்னஸ் செய்கிறவங்க எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்தமைக்கு நன்றி. எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.